இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தோம்னா, ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். ராவணன் பல இடங்களில் அவன் ஆணவத்தால் வெற்றி பெற்றிருக்கான். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மாரீசனிடம். அந்த மாரீசன் யாருன்னு பார்த்தா தாடகையோட பையன்தான் மாரீசன். அந்த சீத்தை அந்த அழகிய மான் வேணும்னு கேட்குறப்ப அந்த மாரீசன் மான் வேடத்தில் எடுத்திருக்கான். அது எல்லாமே ராவணனோட இதுதான், சூழ்ச்சி சதி தான். அப்போ ராமர் கொல்ல போகும்போது மாரீசன் ஐயோ ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாரீசன் இறந்துடுறாரு. இந்த இடத்துலையும் ராமன் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்த யாருன்னு பார்த்தோம்னா, விபீஷ்ணர் சொல்கிறாரு, வேண்டாம் விற்று அடுத்தவங்க மனைவியை விபீஷ்ணர் ராவனோட தம்பி. அடுத்தவங்க மனைவியை கவர்ந்து வருவது ரொம்ப தவறான செயல், அதை விற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயுமே நம்ம ராவணன் கேட்கல. அந்த இடத்துலையும் அவரோட ஆணவம் வெற்றி பெற்றிருக்கு. சீதையை கடந்துட்டு போகிறப்ப ஜடாயு ஹெல்ப் பண்ணுறாரு சீதையை விடுவிக்க. அப்பையும் ஜடாயுனால ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறாரு. சீதையை விடுவிக்க முடியலை. அவர் மாய்ந்துறாரு. அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா நம்ம ராவனோட ஆணவம் தான் வெற்றி பெற்றிருக்கு. அந்தனர் வரார். அந்தனர் அவைக்குளம் புகுந்து என்ன சொல்கிறேன்னா, சீதையை விடுக அன்றேல் அவைக்களம் புகுந்து உன் ஆவியை விடுக அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போதுமே அவர் கேட்கல. அவர் ஆணவம் தான் அந்த இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கு. கும்பகர்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. 6 மாதம் தூங்கினதுக்கப்புறம் எழுப்பி விடுறாங்க. அப்போ கேட்குறாரு கும்பகர்ணன் எழுந்திரிச்சிட்டு, நீ இன்னும் சீதையை விடலையா அப்படின்னு காமெடியாக கேட்குறாரு. அப்பயும் சொல்கிறார், நீ விட்டுரு, இது நமக்கு தேவையில்லை, சீதையை விட்டுரு, நம்ம எல்லாருமே செத்து மடிஞ்சிருவோம், வேண்டாம் வேண்டாங்க. நிறைய நிகழ்ச்சியில் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ராவணன் விடவே இல்லை. அவனோட ஆணவம் தான் வெற்றி பெற்றிருக்கு. இறுதியாக நம்ம மண்டோதரி ராவணனின் மனைவி சொல்கிறாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு தான் ராவணன் அவங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ராவணன் தவறான இடத்துல போகும்போது, தவறான செய்யும்போது பல இடங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ணாது, இது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட ராவணன் கேட்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் மண்டோதரி சீதையை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சீதை லக்ஷ்மியின் அவதாரம், பின்னாடி வரப்போகிற என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. மண்டோதரி என்ன பண்ணாங்க, கடவுளை மிஞ்சும் தெய்வம் உண்டோ, கணவனை மிஞ்சும் தெய்வம் உண்டோ அப்படின்னு சொல்லி கணவனை தஞ்சம் அடைஞ்சிட்றாங்க. அவர் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அப்பயுமே அந்த இடத்துல என்னது, அவரோட ஆணவம் தான் வெற்றி பெற்றிருக்கு. இறுதியாக என்னாச்சுன்னா, ராவணன் நேருக்கு நேரு நின்று சந்திக்கிறாங்க. அப்போ அவர் நாராயண உருவத்தில் இருக்கார். அப்போ ராவணனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளை கொல்ல வந்திருக்குது நாராயணன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவன்கிட்ட ஆயுதம் இல்லை. அப்போ ராவணன் என்ன சொன்னால், இன்று போய் நாளை திருந்தி வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ராவணன் சரி நம்ம இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு நாராயணன் கையில் உயிரை விட்டோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திருப்பி நாளைக்கு வர்றாரு. அப்போ போர்லாம் புரிஞ்சு நாளைக்கு வந்ததுக்கப்புறம் போர் புரிஞ்சோன்னா ராவணன் உயிர் துறக்கும் தருவாயில் இருக்கும்போது லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொல்கிறாரு, நீ போய் ராவன் கிட்ட உபதேசம் கேளு, தர்ம உபதேசம் கேளு, நீதி பற்றி கேளு, ஆட்சியை பற்றி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அப்போ லக்ஷ்மணன் நான் போகலைங்கிறாரு. அவனே அவனே கொடூர, அவனே அதர்ம வழியில் போயிட்டுருக்கான், நான் ஏன் அவன்கிட்ட கேட்கணும், நான் கேட்கலன்னு சொன்னேன்னா அவருக்கு விருப்பமே இல்லை போகிறதுக்கு. நம்ம ராமன் தான் சொல்லி விட்றாரு, நீ போகணும். சரி அண்ணன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மணனும் போகிறாரு. என் அண்ணா அவங்ககிட்ட வர சொன்னாங்க, உபதேசம் சொல்லுன்னு சொல்லி அவர் தலை பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்காரு. அப்போது இவருக்கு ராவணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போய் பணிவுடன் எப்படி கேட்கணும்னு சொல்லி போய் கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. திருப்பி அவன்கிட்ட கேட்டு அவன் சொல்ல மாட்டான், அவன் திருமராபரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். ராமன் கேட்குறாரு, நீ இப்போ எந்த விதமாக கேட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் தலைக்கிட்ட நின்று கேட்டேன் அப்படின்னா நம்ம ராமர் சொல்கிறாரு, நம்ம எந்த ஒரு இது கேட்கும்போது ஒரு விஷயம் கற்றுக்கும் போதும் ஆசானோட பாதத்தில் இருந்து தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பணிவுடன் ராஜாவே அந்த மாதிரி பணிவுடன் கேட்கும்போது, வாங்க லக்ஷ்மணா, நான் இப்போ உங்களுக்கு ஆசான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இப்படி கேட்கும்போது முதலில் நம்ம பணிவை தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது என்னன்னா,
ஃபஸ்ட்டு எதை செய்ய சங்கல்பம் எடுத்தாலும் காலம் தாழ்த்தாமல் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ராமனை வந்து இத்தனை பேரை அனுப்பிச்சி விட்டு சாகும் போதே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவனோட வீரம் என்னன்னு. நான் தான் ஃபஸ்ட்டு வந்து ராமனை வந்து பார்த்துருக்கணும். அது செய்தான் என்னோட தவறு. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம எந்த தீய விஷயம் செஞ்சாலும் அதை கால தாமதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. நான் சீதையை கவர்ந்து வந்த விஷயத்தை வந்து கால தாமதித்து நான் வந்திருக்கணும், இல்லைன்னா ராமன் இருக்கையில் வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, நம்மளோட ரகசியம் வந்து யார்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது. உடன் பிறந்தவராலும் சொல்லக்கூடாது. நான் வந்து விபீஷ்ணர்கிட்ட சொல்லிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட சத்ருவையும் நோயையும் வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது. அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்னோட எதிரியை நான் வந்து குறைவாக மதிப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பல இடங்களில் தர்மம் வந்து தோத்துருச்சு. பல இடங்களில் அதர்மம் வெற்றி பெற்ற போதிலும் தர்மம் வந்து தோல்வியை தான் தழுவியிருக்கு. ஆனால் ராவனோட வீழ்ச்சி வந்து தர்மத்தின் வெற்றியாக அமைஞ்சிருக்கு. அவன் இறக்கும் தருவாயிலும் அவன் ஆணவெல்லாம் விட்டு அவனுக்கு வந்து உபதேசம் சொல்லியிருக்கான் பார்த்தியா, அந்த இடத்துல வந்து அவனோட தர்மம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அனைவருக்கும் நன்றி.